ரொம்ப பின்னாடி எல்லாருமே நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஆமா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் தெளிவா பேசுறேன். சூப்பரா பேசுறேன். சூப்பர். ஒரு உலர்னேன்னு சொல்லுவாங்க. அதனால கேக்குறேன். அப்புறம் எங்க பெட்டிக்கார மாமா வந்தது வராம வளவளன்னு பேசிட்டு இருக்கா. வந்தமா ஆட்டத்தை போட்டமா தாக்கல உள்ள விட்டமா போட்டவள போயிட்டே இருக்கல. அந்த தாக்கல இல்லங்க. அடுத்த தாக்கல் நானே வந்து நின்னுட்டு நல்லா இருக்குமா? எங்க ஆளை கூப்பிட்டு பண்ணணுமா? எந்த பாட்டு இல்ல உங்கள்ட்ட வந்து கத்துக்கிட்டோம்ல. நீங்க வந்திருக்கீங்க. போ சரியா போயிடும். முகட கட்டை பண்ணி எனக்கு அண்ணன் வேண்ட நாயே தப்பு தப்பா பேசுறேன். அதே ஜாமா லூசா சரிங்கண்ணே வணக்கண்ணே. வீடு போக தெரியல வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. தெரிஞ்சோன்னு சரி.
ஒரு சின்ன சந்தேகம். இடையில நக்கும் நக்கும் வருது என்ன? இல்ல ஏன் காதுல அப்படி விழுகுதா? அதே அந்த நினைப்புல இருந்தா அப்படிதான் கேட்கணும். இல்லங்க மாமா, நீங்க தப்பு தப்பாவே சொல்லிருக்கீங்க. கொண்டே அப்படி என்ன அவன் பிரச்சனை? என்ன பயப்படுறாங்க? ஏன் அதற்குனால உனக்கு என்ன? இதையே பாரு, பார்த்து பார்த்தா அவன் கொண்டு கிரிச்சு கிரிச்சுக்குது. அப்ப கீழே யாரா மூடுவா? லூசு. இல்ல, அவன் வாய வச்சு முடிக்கிறான். வரும்போது உரைச்சது என்ன? அதான் பேங்க்ல உரைச்சது. எங்களுக்கு பதில் தெரியல இல்லையா? சூர்யாவுக்கு சொல்லு. நீ ஏன்டா நான் எதையும் அடுத்து போட்ட மாதிரியே கேரள ஆட்டம்னா பேங்க்ல பிரச்சனை தான் இல்ல. ஆனா அந்த பையனுக்கு ஒரு மைக் என்னப்பா அதான் கேரள ஆட்டம். எனக்கு இருக்குது, நான் ஆட்டுறேன், உனக்கு இருக்குதா? நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். நீ எல்லாத்தையும் ஒடிச்சுட்டு போகிற பாரு. ஏப்பா ஊரியா, நீ நல்லா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ நல்லா இருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல உன் கடைசி ஆசை என்ன? அது என்ன பீவா பீவா இருந்தது?
ஐயா கைய அப்படியா போதா நீ சின்ன பிள்ளை கையோட மாட்டுறாங்க கையோட சின்ன பிள்ளைல இருந்து பிடிச்சாச்சா போதா போதா அட பிரியா ஐஸ் நம்பர் 1 பிடிச்சாச்சு நான் ஓடி பிடிச்சா ஓடி பிடிச்சா மாட்டேன் அது ஒரிஜினல் இல்லடா டூப்ளிகேட் பார்த்துடா கையோட வந்துட போற பாய் பேரு ஆமாடா டேய் தூண நல்ல பிடிச்சாச்சு வாய் பிடிச்சா கைய அப்படியா டேய் நீ தப்பு ஆடுற தப்பு பாருண்ணா உன்னையா நீ கட்டிப்பிடிக்க சொன்னா ஏன்னா சரியான பிடிச்சேன் இல்ல நீ தப்பு பிடிக்கிற உன் பேர் சாந்தி தானே ஏய் என் பேர் பிரியாயா உன் பேர் பிரியாவா ஆமா ஆமா அப்ப சாந்திக்கிறது உள்ள இருக்கா ஆமாயா ஏன் உள்ள இருக்கு ஜாமீன்ல இருக்க ஆள் இல்லையா ஏய் அந்த உள்ள இல்ல உள்ளுக்குள்ள மேக்கப் அறையில இருக்காங்க நீ எங்க இருக்க நான் வெளியில இருக்கேன் எத்தனை நாளா என்ன கேக்குற இல்ல எத்தனை நாளா வெளிய இருக்கேன்னு கேக்குறேன் ஏன் திருத்திரியா போற நீ எது மருந்து வாங்கி கொடுக்க போறியா முகர கடை பாரு முகர கடை யாச்சி கடை முகர கடை யாரு? உள்ள நெக்க சூடு நினைச்சிருக்காயா சோதுங்க பியத்திக்கிறியா நீ சாரி மேடம் எது நினைச்சுக்காதீங்க தப்பா நினைக்காதீங்க நான் வந்து எங்க ஊர் சாந்தி பிள்ளை மாதிரி இருக்கும் நான் ஐ எம் சாரி ஐ எம் சப்ரிம் ஃப்ரம் ஃபீவர் ஐ எம் unable to attend class I really screwed my leave for 3 days இருக்கேன் நீங்க என்ன பேசுறீங்க இல்ல எல்லாம் அமைதியா yes சார் yes சார் சார் இவங்க யாரு எங்க ஹெட் மாஸ்டர் சார் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல சார் சொல்லுங்க சார் இல்ல எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்றீங்க தமிழ்ல சொல்ல மாட்டீங்களா அல்ல நான் இங்கிலீஷ் நிறைய படிச்சிருக்கேன் அரையா என்ன படி படிச்சிருக்கீங்க பை தப்பே ஐ எம் ராஜா ஐ எம் பேச்சுலர் ஏ பே 10th double attempt plus 2 triple attempt I am ஜெயபிரியா நான் 9th அப்புறம் வந்து I love you ஐயோ எங்க அம்மா தெரிஞ்ச வைவாங்க திட்டுவாங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எனக்கு காலையில இருந்து பிடிக்காது அம்மா தெரிஞ்ச வைவாங்க ஏன் லூசு முட்டை நான் உனக்கு தான் லெவலில் இருக்கிறேன் உங்க அம்மா சொன்னேன் எங்க அம்மா திட்டு எங்க அம்மாவுக்கு பிடிக்காது எங்க அம்மா வைக்க இல்லங்க எங்க அம்மா கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன் என்ன நொல்லக்கா கொள்ளக்காங்க அப்புறம் யாருன்னே தெரியல உடனே நீ ஐ லவ் யூ சொல்றிய இதுக்கு போய் உங்க அம்மா திட்டுமா போதுல நான் எப்படி உன்னை ஐ லவ் யூ சொன்னேன் நீ தானே ஐ லவ் யூ சொன்ன ஒரே சர சத்தமா கேக்குதா இல்லையா ஒரே சத்தமா இருக்கு என்ன சத்தம்னு தெரியல கொஞ்சம் அமைதியா இருந்தா தேவையில்ல அந்த சத்தத்தை கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது யாருமா யாரா நீ யாரு நீ யாரையா வர ஒண்ணு ஆடுங்கன்னு சொல்லுங்க இல்ல பாடுங்கன்னு சொல்லுங்க இல்ல முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னா கூட அப்பள மாதிரி நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு போயிருவேன் நீ மட்டுமா பேசுற ஊரே நீ பேசிக்கிட்டு தான் இருக்கு நான் அதையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் இங்கிட்ட ஒருத்தன் பேசுறேன் அங்க ஒருத்தன் பேசுறேன் எல்லாரும் கேட்கறேன் கேட்டுட்டு தானே இருக்கேன் என்ன பண்றது நம்ம வாங்கியாந்த வர அப்படி கிடையாதுமா பொம்பளையா பிறந்துட்டா வாங்குற வர வேற ஆம்பளையா பிறந்துட்டா வாங்குற வர வேற நீ என்ன வரத பத்தி பேசிக்கிட்டு இருக்க எல்லா வார்த்தையும் தான் சொல்றேன் சரி ஏன் கோபப்படுற வந்தப்படாத கைய வச்சு இழுத்துச்சு நரிக்க முடிய பாத்துக்க என்ன மகன கட்டி பேர் மூஞ்சி மகன கட்டி யார பாத்துற மூஞ்சி வேற யாருக்கு தேவலாம் பேசுறவங்க நீங்க தேவலாம் மரியாதை எடுத்து போயிருந்தீங்க மரியாதை நான் எடுத்து விடுவேன் ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து நீ மொத பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து என்ன ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கல பொம்பளைக்கு மரியாதை கொடுக்குற ஆம்பளை தெரியும் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே பொம்பளை தான் தெரியும்ல எங்க மரியாதை கொடுக்குற நீ எங்க மரியாதை கொடுக்கற அது ஆம்பளை போயிட்டே இருப்பேன் புடிச்சு புட்டு வச்சு போயிட்டே இருப்பேன் போய் தெரிஞ்சு பாரு போற பல்ல குண்ண குடிக்க அண்ணா காடி எடுத்து போய் ஏழு முடிஞ்சா நாளைக்கு செத்து போயிடுவேன் நான் ஏழுக்கு மிச்சம் புறுபுறுன்னு வீங்கி போயிரும் உலகம் கட்டி அடிக்கல கிடந்து கலக்க போற நடமடந்து சன் டிவி ராஜ் டிவி விஜய் டிவி சனிக்கிழமை நைட்டு ஓட்டுற போல சூரிய டிவில கவர்ச்சி படம் ஓட்டிட்டு போயிடுவேன் நீ கவர்ச்சி படம் ஓட்டுற வரைக்கும் கையில புளியங்க வச்சிருக்குமா திருப்பி நான் ஓட்டி போடுவேயா சாம்பு ஓட்டா தைலாண்டர் கலியம் பாம்பு ஓட்டா உன் வாயிலேக்கு நுர தள்ளி போயிரு போல பாத்துக்க திருப்பி நான் பண்ண ஓ வாயில ஒரு தள்ளி போய் தெரிஞ்சுக்க என்னப்பா நான் பேசிட்டு இருக்கேன் செஞ்சிருவேன் தெரியும்ல அந்த மாதிரி இருந்துச்சு இல்ல செஞ்சிருவேன் ஏதே சண்டி சிரிச்சிரு பாத்துக்க யார் மாதிரி இருந்ததுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஏங்க என்ன பண்ணிக்கிட்டு வியாபாரம் பண்றேன் வியாபாரம் என்ன வியாபாரம் பண்ற எழுதி வியாபாரம் அப்படி வாமா என் தங்க வியாபாரத்தை சொல்லு மரியாதையா நான் 7 வயசுல எழுதி விட்டவே 5 வயசுல எழுதி விட்டவே உங்க வியாபாரமா நான் வியாபாரத்தையே மாத்திவிட்டோம்மா 3 நாளா வேற பிசினஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அது என்ன 2-3 நாளாவே அப்படி என்ன வியாபாரம் பண்றீங்க இல்லப்பாம்மா இப்போ வந்து ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன வியாபாரம் அந்த வியாபாரம் ரொம்ப நட்டத்துல போயிட்டு இருந்துச்சு என்ன வியாபாரம் கேக்குறியா என்ன வியாபாரம் திருச்சி மாவட்டத்துக்கு நான் தான் செப்பல என்ன செப்பல உன்னைய செப்பல பேசாம இருக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு நான் தான் செப்பல அதான் என்ன செப்பல சிவகங்கை மாவட்டத்துல உன்னை எங்க செப்பனேன் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நான் தான்மா செப்பல அட என்னையா செப்பல உன்னை எதுக்கு நான் செப்ப போறேன் என்ன செப்பல வாயில குட்டி போடுற நீ என்ன சப்ளை பண்றேன்னு கேட்டேன் அப்படி கேளு அதை விட்டு என்னைய செப்பலன்னா காலி பிள்ளை வருத்தத்துல இருக்கிற ஒரு ரசீதை போட்டு செப்பல நாக்க நறுக்கி போடுற பாத்துக்கிறோம் என்ன செப்பல செல்போன் இருக்கலாமா செல்போனுக்குள்ள செரு வாங்கல சிம் கார்டு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் இந்த பெட்டி வாசிக்கிறாரு அவருக்கு
வச்சிருக்கேன். என்ன சிம் கார்டு பிஎஸ்என்எல்மா. ஏன் மரியாதை கட்டுற மரியாதை சொல்லியா போல அட பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் எனக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ற? பிஎஸ்என்எல் பாக்குறல்ல? நீங்க பண்ண முடியாதா ஆமா மிருதுல வச்சிருக்காருல. ஆமா அவருக்கு இப்ப ஒரு வாரமா டவரே எடுக்கல. ஏங்க ஏர்செல் யாரா சொன்னது டவர் எடுக்கலன்னு? ஏர்செல்யா ஒரு வாரமா ஏய் கம்பெனி இழுத்து போடி விட்டாங்கயா என்ன பண்ண கட்சிக்கார ஒரு வாரத்துக்கு செல்ல பண்ண அதுவே பிரச்சனையா அடிச்சு நொறுக்கிறாங்க வந்தவெல்லாம் வேற சிம்முக்கு மாறிட்டாங்க. போன் பேச முடியுதா சூர்யா ஆமா ஊரியா அவனுக்கு ஒரு சிம் கார்டு என்ன சிம் கார்டு டொக்கம்போ. டொக்கமா ஆமா அந்த உருண்டை உருண்டையா தான் இருக்கு. தாழ போனார்ல ஆமா அவருக்கு ரிலேஷன்மா. ஏங்க ஆமா நேரம் கிடைச்சா டவர் இருக்கு இல்லாட்டி டவர் போயிரு. ஏய் அப்படி சொல்ல பாவம் இல்ல நீ செல்போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேனே. உன் செல்போன் நம்ம சிம் கார்டு சொல்லி பாருங்க டவர் கிண்ணு எடுக்கு தெரியுமா? நீ வேற என்ன சிம் கார்டு அப்படி நீ என்ன செல் வச்சிருக்க? நான் வந்து ஏங்க கம்பெனி செட்டா சைனா ஆபீஸா? நம்மட்ட வந்து சைனா ஆபீஸ் அக்கால் இதுல 2 சிம் சொருகலாமடா கம்பெனி சரியா ஒட்டே அப்படி கையே ஏமா உன் செல்லு சார்ஜ் ஏறதா ஏற மாட்டேங்குதாமா? ஆச்சு ஏறவே மாட்டேங்குது ஏற சின்ன வட்டுனா பெரிய வட்டுனா? ஏய் சின்னோண்டு பின்னாடி கேளு அதுல ஏத்துறா ஏறாது. கலி உன் செல்ல கொண்டு அவங்கள சப்போட்டா பண்ணி இருக்கு. ஒரு சொருகு சொருகிட்டு வந்துங்க. ஒரு சொருகுல அப்படி ஏறி ஏறி இறங்கு சார்ஜ். ஏய் சார்ஜ் ஏறி ஏறி இறங்க டிஸ்பிளேல உனக்கு நல்லா வந்துருந்தா ஒரு இதாட்டி சார்ஜ் போட்டுட்டு வச்சுக்க. அக்கா மக்கா 10 மாசத்துல பேட்டரி ஃபுல்லா ஆயிரும். ஏங்க அது வரைக்கும் சார்ஜ் ஏறாதா 10 மாசம் சென்று தான் ஃபுல் ஆகுமா? நீ விருப்பப்பட்டீனா அடிக்கடி வந்து ஒரு போன் போட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? ஆம்பளைக்குலாம் ஏத்துறமா பேண்ட் பாக்கெட்ல செல்ல வச்சுக்கிறோம். டவருக்கு பக்கத்துல வச்சாதே ஈஸியா சிக்னல் கிடைக்கும்னு எங்கால எங்க வச்சுக்கிறாங்க. லேடிஸ்ல லேடிஸ் லேடிஸ்லாம் எங்க வச்சுக்கிறீங்க? எதுக்கு எங்க வச்சுக்கிறீங்க? ஒரு மேடான இடத்துல இருந்தா அது என்னமா என்னன்னு கேக்குறேன். அங்க என்ன இவங்க எல்லாம் டவர் கட்டியா விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ள வச்சுக்கிறீங்களே. ஏமா நாகரிக காலம் எவ்வளவோ வந்துருச்சுமா. செல்போனும் மணி பிரஸ் மூக்கு பிடிட்டாப்பா டோலா துருத்தி எல்லாத்தையும் தூக்கி காய்ச்சி பாக்கெட்ல இருந்து போட்டு எல்லாத்தையும் இதுக்குள்ள திணிச்சு வச்சுக்கிறீங்க. இதுல பீரோலாது காரணம் இருக்குல்ல. ஏமா மாதிரி ஆம்பளை பையனுங்க அந்த பர்ஸ் வச்சிருந்தா பர்ஸையும் களவாட்டு ஓடி போயிடுறீங்க. அதனால தூக்கி சேஃப்டி அதுக்குள்ள வச்சு ஏல கையில சின்னூண்டு மணி பிரஸ் அத பாதையாக்க தெரியல என்ன மாதிரி நீங்க செல்லு வச்சுக்கிறீங்க. அதையுமே அத்துட்டு ஓடி போயிடுறீங்க. நீங்க என்னமோ அதிசயமா பேசிக்கிட்டு இருமா வர அது அந்த அத்திட்டு போற அளவுக்கு வரம் தெரியாம நீ என்ன இதுக்குள்ள வச்சா யாரும் எடுக்க முடியாதுல்ல. ஆனா நீ வேறமா இதுக்குள்ள வச்சா எடுக்க முடியாதுன்னு சொல்லாத. அதுக்குள்ள இருந்தே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டேன் தெரியுமா? காரைக்குடியில இப்ப மாதிரி உங்களுக்கு திருவிழா இடத்துல போன சீசன்ல பயங்கரமான கூட்டம் பஸ்ஸுக்குள்ள ஒரு அம்மா நினைச்சா ஐயோ வண்டி அடி பாட்டுக்க கண்டிப்பாக வண்டி அடி பாட்டுக்க செல்ல காலம் கத்திருச்சு. கண்டிப்பா வந்தாரு எங்கம்மா சின்ன செல்ல எங்க வச்சுட்டாரு. நாங்க எப்போதும் வைக்கிறோம் எங்க பீரோக்குள்ள ஆச்சாரம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் பார்த்துட்டு அடிக்கிட்டு பார்த்துட்டு ஒருத்தட்டுமே இல்ல. அவதான் கூப்பிட்டு கேட்டாரு ஏமா அவ்வளவு தூரம் அவன் கையை விட்டு எடுக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன இருந்துச்சு அவன் என்ன செல்போனா தூக்க போறான் நான் நினைச்சேன். அவன் பஸ் கூட்டத்துல வேற ஏதோ வேலைக்கு வந்திருப்பாங்க நான் நினைச்சேன் அப்படின்னு. ரொம்ப உழப்பம் அந்த மாதிரி ஆகி போயிருமா? ஒரே போல இருக்க மாட்டேன். என்ன என்ன பண்ணுவேன்? பாவம் வந்துச்சு 90 வயசு கிழவனா நிக்க வச்சு என்ன பண்ணுவேன்? சண்டைக்கு போவேன். சண்டைக்கு போறால வேலைமா இப்பெல்லாம் 90 வயசு கிழவனா நிக்க வச்சுருவாங்களே. ஒண்ணு போது சும்மா நின்று பேசு. நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ வாங்க போற பாரு. 90 வயசு கிழவனா நிக்க வச்சிருவோமா? எதுக்குப்பா? இல்லம்மா சத்து குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்க ஒரே மாத்திரை தான் ஹெல்த் மாத்திரை ஒண்ணு இருக்கு ஜிங்கா கோல்டுன்னு. ஒண்ணு போது சும்மா நின்று பேசு. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அட ஹெல்த்துக்குள்ள மாத்திரையா? யாரா பெரிய எம்சியா இருக்காப்பா. சுத்தி நடத்த வரீங்களா? இப்ப முடிக்கிற மாதிரி எப்படின்னு என் தங்க உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா எனக்கு இன்னும் 10 வருஷத்துல நாடகத்தை ஓட்டுவேன். எப்படி 10 நிமிஷத்துல முடிக்கிறேன் மட்டும் பாருங்க. பாட்டுதான்
உன்னையெல்லாம் பாக்குறப்ப அப்படியே சங்கத்து மாடியில விட்டு அப்படியே வெளுக்க தோணுது. அந்த பாட்டுல இடையில டயலாக் வருமா அப்படி? உன்னையெல்லாம் பாக்குறப்ப அப்படியே சங்கத்துல கக்கு விட்டு விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. ஹேண்ட்பேக் நான் இருந்தா இதுல தொங்கிருப்பேன். அப்படி சொல்லி தோற என் வீட்டுக்கு குத்து விளக்கு நீ கிடைச்சா அவனை வீட்டுல போட்டு குத்து. என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா கோயிலுக்கு அவளை தச்சிருக்கேன். இழுத்து போடு இழுத்து போடு அப்படி பேசு பிள்ளைங்க. ஏமா தொட்டு பேசுனா என்னமா? தொட்டா பிடிக்காத. அப்ப கட்டி பிடிச்சா? தொட்டா பிடிக்காதே, கட்டி பிடிச்சா கூட பிடிக்குமா? அது கூப்பிட்டா ஓடி வரவாளா. சாமி பொறுமையாடு சாமி. என்னை பெத்த எந்த சாமினே தெரியல வந்து இறங்குது. என்னை பெத்த ஆயி அப்படியா? தக்காளி சிப்பு ஓப்பனா இருக்கான், க்ளோஸ் பண்ணுங்க. என்ன பண்றது? சரி விடுங்க. அது கூப்பிட்டா ஓடி வருவாளா. அடிவாரா மரி அடிவாரா எந்த சட்டிய பூம்புகார் கம்பெனில எவ்வளவு மாரியமே போடு
பாம்பு மண்டத்துல தான் கிடக்கு. எங்கடா கத்துது பாம்பு? பூச்சி பாம்பா பாம்பு அது பாம்பு பாரு. அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் செஞ்சிடாத. ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பெண்கள் செய்யக்கூடாது. என்ன நல்லாவே ஆடுறீங்க, நல்லாவே பாடுறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு காதல் வந்துருச்சு. காதலிச்சு கடைசி வரைக்கும் கண் கலங்காம கையை விடாம வச்சு காப்பாத்துவீங்க. செத்து பெரிய காப்பாடியில எல்லாம் பாக்குறப்ப சங்கத்து மாடியில இருக்கு. அப்படியே காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து வந்துட்டு அங்க காக்காப்பியா தொடர்ந்து பெஞ்சு விட்டுரும். அதே மாதிரிதான் காதல் எப்ப நம்ம மனசுல இருக்கும். காதல்ங்கிறது பனைமரத்துல ஏற மாதிரிடா. ஏறினவனுக்கு நொங்கு, அங்கே இருந்து விழுந்தவனுக்கு சங்கடான ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏறினவனுக்கு சங்கு கிடைக்கல, கீழே விழுந்தவனு தான் சங்கு கிடைச்சிருக்கு. ஏறினவன் நொங்கு நோடிட்டு விழுந்து சங்குன்னு தானே விழுகுறேன். நீதான் முன்னாடி வருவேன்னு எங்க வாத்தியார் அடிக்கடி சொல்லுவாரு. உங்க வாத்தியார் தான் என்னை பார்த்ததே இல்லையா? அப்புறம் எப்படி சொல்லிருப்பாரு? சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாரு. அதான் சின்ன வயசுல இருந்து என்னை பார்த்திருக்கணும்ல. எப்படி சொல்லுவாரு? எப்படி சொல்லுவாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கதான்டா லாய்க்கு அப்படி. என்னை பார்த்தா பண்ணி மாதிரி தெரியுதா? அப்ப வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணி மேய்ச்சிக்கிட்டு அது ஒரு குட்டி பண்ணி எப்படி தூங்க விட மாட்டேங்குது நம்மள. அதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் அப்படிலாம் இருக்க கூடாது. மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தர்றாங்க? 18,000 ரூபாய் தர்றாங்கல்ல. நான் நம்ம புள்ள பத்த மாதிரி ஏட கேட்டுட்டு இருக்கேன். அடுத்த வருஷம் வாங்கிடுவோம். காலப்படாதா எதுக்கே போறீங்க? என்ன பிரச்சனை? ஏமா ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்க தெரியுமா? என்ன துரோகம் பண்றாங்க? மாசமான பொம்பளைகளுக்கு 18,000 ரூபாய் தர்றாங்கல்ல. இவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறோம். 2,000 ரூபாய் காசு எவ்வளவு தர்றாங்களா? நன்றி கட்ட உலகமடா ராமா. அரசாங்கத்தை மட்டும் அப்படி சொல்லாத. நாங்க 18,000 வாங்குறோம், நீங்க 3,000 ரூபாய் வாங்குறீங்க. எங்களுக்கு எதுக்கு 3,000 ரூபாய் தர்றாங்க? உள்ள வர காமனாங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணோம்னா எங்களுக்கு தர்றாங்கப்பா 3,000 ரூபாய். அது மட்டுமா? ஆப்பிள், ஆரஞ்சு, ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்களே. இது எதுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம்? ரத்த ஊறணும்ன்ற காண்டி. அடுத்ததுக்கு அப்புறம் ரத்த ஊர்னா என்ன, ஊராட்சி என்னத்தா அதான் மொத்தமா அறுத்துறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாது. என்னடா சாப்பிட்ட? இங்கதான் கருத்துல நீ அதுக்கு மேல இருப்பவள இருக்கா இருக்காரா? காதல் எப்படிப்பட்ட காதல்? நிலவு ஒரு பெண்ணாயி காலைதோ வங்காள கடலே ஒண்ணு உன்னாச வீடலே
எப்படி காதல் சொல்லுப்பா பாப்பா. ஆமா காதல் வைபோகமே காதல் நாளிலே காதல் வைபோகமே காதல் நாளிலே ஒளிகிறது காதல் வைபோகமே காதல் 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 வைபோகமே அதுல பாட முடியாது சார். ஊமை வை. சாப்பிடுறா ராமா சாப்பிடுறா. மழை இல்லாம அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்க நல்லா தூக்குச்சு நீரோட்டம் இருந்திருக்கும் போல இருக்கியா.